மேலே அண்ணாந்து பார்த்தா அண்ணாந்து பார்த்துட்டு கீழே குனிஞ்சா எனக்கு தலை சுற்றி இப்போ அண்ணாந்து பார்த்து பாருங்க. இல்லைங்க சார், எனக்கு நேற்றுருந்து நல்லா இருக்குங்க சார். ரைட். எத்தனை நிமிஷத்தில் உங்கள் வலியை சரி பண்ண 5 வருஷம் பிரச்சனையை? அது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வலியும் எனக்கு மாறிடுச்சுங்க சார். எனக்கு பொடனி வலி, கை வலி, தலை வலிக்கவே இல்லைங்க சார். தோராயமாக எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? தோராயமாக ஒரு 4 லட்ச ரூபா. இந்த ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஊருக்கு அனுப்புனாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆப்ரேஷன் மட்டும் 1.5 லட்ச ரூபா கேட்டாங்க. இன்னும் ரொம்ப பாடுங்க சார், என்னால் முடியாது. கண்ணே திறக்க முடியாதுல்ல? தலை வேற சுற்றும், ரொம்ப அழுவேன் சார். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்தீங்க? 1.5 வருஷம் வீட்டிலே இருக்கு. எந்த வீட்டு வேலையும் எதுவுமே நான் செஞ்சதில்லை. திரும்பி படுத்தே தான் இருப்பேன். 1.5 வருஷமா நான் படுத்தே தான் இருந்தேன். சார் வணக்கம் சார். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க, எப்படி சரியானீங்கிறத பற்றி பேச போகிறோம். உங்களுடைய கடந்து வந்த பாதைகள், எத்தனை வருஷமாக கஷ்டப்படுறீங்கிறத உங்கள் மனைவி எப்படி கஷ்டப்படுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். அதாவது கழுத்துலேருந்து கை வர ஒரு மரமரப்பு இருந்துச்சு. அது கடந்த 5 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், கோட்டை மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ரைவேட்லேயும் நிறையா காமிச்சிட்டோம். ஒரு 5 வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நரம்பு வந்து எலும்பில் உரசிட்டு இருக்கனால தான் இந்த வலி வருதுன்னு சொல்லி இந்த 5 வருஷமாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த குறவும் இல்லை. ஆனால் இப்போ இந்த மதுரை ஆஸ்தியோபதி ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரே நாளில் டாக்டர் கரெக்டாக அந்த பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டார். இவ்வளோ நாள் நீங்கள் பொடனி வலி, அங்கே ஜவ்வு டிஸ்க் பல்ஜின்னு நினச்ச வலி உண்மையிலே எங்கே இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சோம். அதாவது எலும்போட மச்சையில் வந்து பிரச்சனை இருக்குன்னு அது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் நேற்று ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தோள்பட்டையிலையும் இந்த கை மணிக்கட்டையிலையும் தான் கம்ப்ளைண்ட்னு கண்டுபிடிச்சு. அப்போ தோள்பட்ட பிரச்சனை தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ட மாத்திரைகளால் ஆயுர்வேதமும் போயிருக்கீங்க, அலோபதியும் போயிருக்கீங்க. பட் எதுவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாத்திரைகளால் இவங்க உடல் எடை என்ன ஆச்சு? எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்காங்க? ஒரு 43லேருந்து 45 கிலோக்குள்ளே இருந்தாங்க. அது 63 கிலோ வரை அவங்க வெயிட் இதாகிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த மாத்திரை வந்து சாப்பிட்டா வந்து டெய்லி மாத்திரை போட்டோன்னே ஒரு 10 நிமிஷத்துல உறக்கம் வந்துடும். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது கூட அந்த உறக்க செலவு விடாது. ஒரு 10 மணி ஆகாமல் அந்த உறக்கம் எதுவும் முடியவே முடியாது. அம்மா அவங்க தலைவலியை பற்றி சொல்லுங்கள். இது மட்டுமா அவங்க பிரச்சனை? தலைவலி இருந்துச்சா இல்லையா? தலைவலி இந்த சைடு ஃபுல்லாக வலி இருந்துச்சுங்க சார். இது அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனேன், தலைவலிக்கு இங்கேயும் அதுக்கு மாத்திரை, இங்கேயும் மாத்திரை. ஆனால் நரம்பு சம்மந்தம்னே சொல்லிட்டு இருந்தேன். தலைவலி வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? தலைவலி இருந்தால் ரொம்ப பாடுங்க சார், என்னால் முடியாது. கண்ணே திறக்க முடியாதுல்ல? தலை வேற சுற்றும், ரொம்ப அழுவேன் சார். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். எத்தனை வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்தீங்க? 1.5 வருஷம் வீட்டிலே இருக்கு. எந்த வீட்டு வேலையும் எதுவுமே நான் செஞ்சதில்லை. திரும்பி படுத்தே தான் இருப்பேன். 1.5 வருஷமா நான் படுத்தே தான் இருந்தேன். சாப்பிடுவீங்க, தூங்கிடுவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்கிடுவீங்க. அவ்வளோதான். சரியா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்களே, என்னோட எந்த விளம்பரத்தை பார்த்து இங்கே வந்தீங்க, இல்லை யார் சொல்லி வந்தீங்க? யூடியூப் பார்த்தே வந்தேன். எந்த விளம்பரம் எனக்கு சொல்ல தெரியல, அது எங்கள் வீட்டுக்காரதையும் பார்த்தாரு. சொல்லுங்கள் சார். யூடியூப்பில் தான் சாரோட வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்து சார் அந்த ஒவ்வொரு நோய்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து எனக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா நோயை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறது மாதிரி எனக்கு புரிஞ்சதுனால கண்டிப்பாக டாக்டரை சந்திக்கணும்னு சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணேன். ஆனால் சூழ்நிலை வந்து இப்போ தான் வர முடிஞ்சிச்சு. தலை அண்ணாந்து பார்த்தாலே என்ன ஆகுமா? மேலே அண்ணாந்து பார்த்தா? அண்ணாந்து பார்த்துட்டு கீழே குனிஞ்சா எனக்கு தலை சுற்றி. இப்போ அண்ணாந்து பார்த்து பாருங்க. இல்லைங்க சார், எனக்கு நேற்றுருந்து நல்லா இருக்குங்க சார். ரைட். எத்தனை நிமிஷத்தில் உங்கள் வலியை சரி பண்ண 5 வருஷம் பிரச்சனையை? அது ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வலியும் எனக்கு மாறிடுச்சுங்க சார். எனக்கு பொடனி வலி, கை வலி, தலை வலிக்கவே இல்லைங்க சார். நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி நிஜத்து வாழ்க்கையிலையும் மேஜிக் நடக்குது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்ல மாதிரி. இப்போ உங்களுக்கு மட்டும் நடந்துச்சா, இங்கே வந்து நிறைய பேருக்கு நடக்கிறத நீங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலையா? நிறைய பேர் நடக்கிறத கண் கூட பார்த்துட்டோம். சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். வர்றவங்க ஒவ்வொரு பேஷண்ட்டும் வர்றவங்க ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வராங்க. வந்தாலும் வேறு ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு அவங்க சரி பண்ண முடியாத விஷயத்த சார் இங்கே வந்து கரெக்டாக என்ன நோயின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணி விட்டுறாரு. இன்ஸ்டண்ட்டாக உங்களை மாதிரி சரியான நிறைய பேரையும் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? உடனடியாகவே சரி பண்ண ஒரு 5-6 பேஷண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். ரைட். இதை தான் திரும்ப திரும்ப நம்ம வீடியோவில் சொல்கிறோம். எந்த நம்பிக்கையிலையும் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வாங்க, நம்பிக்கையே வேணாம். நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடம் இதுதான். சரியான நம்ப போகிறீங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான். இது எதுக்கு வந்து இலவ கதகளி மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு 1 மாதம் மாத்திரை சாப்பிட்டு பாருங்க, தேவையில்லை. முடியும்னா முடியும், ஒரே நிமிஷத்தில் பார்த்துடணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கீங்க? ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு நோய் குணமான மாதிரி இனி அடுத்தடுத்து இந்த நோயால் கஷ்டப்படுறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு
சார் பார்க்க கண்டிப்பாக தைரியம். ஏன்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? கேரளாவில் இருக்கோம். கேரளா இடுக்கி மாவட்டத்தில் அணக்கரை. இப்போ கேரளாவுக்கு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போய் நீவ போகிறாங்க. கண்டிப்பாக எப்படியும் கேரளாவில் நீங்கள் நீவி இருப்பீங்க. நீவினீங்களா இல்லையா? இப்போ கேரளாலேருந்து இங்கே வந்து வைத்தியம் பார்க்குறீங்க, அதுதான் விஷயம். ஆனால் நீங்கள் வந்து கூலி தொழிலாளி தான், 2 பேரும் கஷ்டப்படுறீங்க. தோராயமாக எத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ வரைக்கும்? தோராயமாக ஒரு 4 லட்ச ரூபா. இந்த ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஊருக்கு அனுப்புனாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். ஆப்ரேஷன் மட்டும் 1.5 லட்ச ரூபா கேட்டாங்க சார். நான் தேனி மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தேனி மெடிக்கல் காலேஜ் வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கான வசதி இல்லை, உபகரணங்கள் இல்லாதனால தேனி வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் வர சொன்னாங்க. அப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு வந்து போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால கோட்டைன்றது கொஞ்சம் கூட ஈஸியா இருந்துச்சு. அப்போ எங்க ஊரு கூட, அதனால கோட்டையம் போயிட்டோம். கோட்டையம் போகும்போது 1.5 லட்சம் முதல்ல வந்து அடைக்க சொன்னாங்க. அது மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 1.5 லட்சம் ஃபீஸ் அடைக்க சொன்னாங்க. அடைச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க. என் சூழ்நிலை வந்து அந்த 1.5 லட்சம் அன்னைக்கு தயார் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் தள்ளி போட்டோம். தள்ளி போட்டோன்னே அப்போ டாக்டர் சொன்னாரு, மருந்து மாத்திரையிலே சரி பண்ண முடியுமான்னு ஒரு 2 மாசம் மருந்து கொடுத்து பார்ப்போம். மருந்து மாத்திரையிலே சரி பண்ணா நீங்க ஆப்ரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லினாரு. ஆனா ஒரு 6 மாசமா நாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து மாத்திரையிலே போயிட்டு இருக்கு. பணம் ரெடி பண்ண முடியாதனால அப்படியே விட்டுட்டோம். இந்த டாக்டரோட வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இங்க வரணுன்ற ஒரு யோசனையே வந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அது மாதிரி தான். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க. இப்போ சார் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் அவங்க வலின்னு சொன்னாலே இவர் வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, ரொம்ப நாள் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை, இப்போ இவங்க வந்து நெக் பெயின் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் இவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஷோல்டர் பெயின் யாருக்குமே பார்க்கல, எல்போல சில ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ என்னோட வீடியோவில் திரும்ப சொல்லுவேன், எங்கே வலியோ அந்த வலிக்கு அந்த இடம் காரணம் கிடையாது, காரணம் எங்கனாலும் இருக்கான். அந்த மாதிரி இப்போ நான் சர்வைக்கலில் ப்ராப்ளம் இருந்து டிஸ்குக்குள்ளே போய் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது சர்ஜன் பண்ண வேண்டிய வேலை. பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் மீ இவங்களுக்கு ஷோல்டர் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறது சின்ன ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல நான் அதை தான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ சின்ன ப்ராப்ளம், ஆனால் அவங்க பெருசாக மேசிவாக திங்க் பண்ண தொடங்கிடுவாங்க. அதனால தான் இங்கே வந்து சின்ன குழப்பம் வருது. பேஷண்ட்டுமே பாவம் உங்களுக்கு சொல்ல தெரியல. பட் டெஃபினட்டாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வாங்க, அதுக்கான பதில் கிடைக்குங்கிறதுக்கு இவங்க தான் விக்டிம்ஸ். ஸோ மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பலனளிக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா வழியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய மனசையும் சாந்தப்படுத்தும், செலவையும் கம்மி பண்ணுற மாதிரி எளிமையான ட்ரீட்மெண்ட் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். தேங்க்யூ.